அடே சம்பந்திக்காரு போல இருக்குது. வாங்க வாங்க அவங்களே வாங்க 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 தங்க வாங்க. ரொம்ப கையை தூக்குறாலும் ஜாக்கிரதை. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க மாப்ள வாங்க சம்பந்தி வாங்க. சம்பந்தியா? ஏங்க என்ன பொண்ணே பாக்கல கையே நினைக்கல அதுக்குள்ள சம்பந்திக்கிறீங்க? பிக்ஸா பண்ணிட்டீங்களா? மிச்சர் எல்லாம் பண்ணீங்க, இனிப்பு பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, சாப்பிடலாம் வாங்க. என்னங்க என்னைக்கு வச்சு பேசுறாங்க, உள்ள கூப்பிட மாட்டாங்களா? மரியாதை தெரியாத ஆளுகள் இருக்கானுங்களே. ஐயோ எனக்கு இப்படி சொல்லி போட்டீங்க, உங்களை கூப்பிடுறதுக்காக நின்னுட்டு இருந்தோங்க. வாங்க 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 மாப்ள பொண்ணை வாங்க. பெத்தவங்க கரெக்டா இருக்கு. எப்படி பண்ணாங்க பாத்தியா? ரிவர்ஸ் ஸ்டீர்லயே போறாங்க பாரு. வாங்க 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 சம்பந்தி வாங்க வாங்க சம்பந்தி வாங்க வாங்க. வர்றோம்யா, பாலி விட்டா தானே வர முடியும். குறுக்கு நின்று தள்ளு. உட்காரு எடுத்து பரவாயில்ல, எடுத்து உங்களுக்கு தானே. நான் உட்காந்துக்கிறேனுங்க. உட்காரு, உங்க வீடு தானே. உட்காரு மச்சான். ஆமா, இவர் யாருங்க? பார்த்தா நடிகர் அசோக மாதிரியா இருக்காரு. என்ற மச்சன் தானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? போன வாரம் 2 பேரை கோர்ட்டுக்குள்ள வெட்டி போட்டாங்கன்னு பேப்பர்ல பாத்துருப்பீங்களே. ஆமா, அந்த கோர்ட்ல இவருதான் ஜட்ஜுங்களா? வெட்டினவனே நான் தாடுங்க. ஐயோ, வர வர நம்ம ஆளு அறுவாள் எடுத்துட்டு வயக்காட்டுக்கே போறது இல்ல. அறுவடையே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான். ஏனுங்க, இவர் கொஞ்ச நேரம் வெளியில இருக்குங்களேன். ஏனுங்க? இல்ல, நாம சீர்சனத்தை பத்தி பேசுவோம். அது இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா படலாம், கோவம் வரலாம், அறுவாள் ஞாபகம் வரலாம். வெளியே அனுப்பிச்சாலும் வெட்டுறேன் பாருங்க, பரவாயில்லைங்களா? ஐயோ, இங்கே இருக்கட்டும் இருக்கட்டும். வெட்டு உழுவுதுன்னு ஆகி போச்சு. அப்புறம் உள்ள வெட்டினா என்ன, வெளியே வெட்டினா என்ன? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொல்றேன், பாத்துறீங்களா? இது பாருங்க, நானோ என் பையனோ பொண்ணை பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்ப தட்ட மாத்திக்கலாம்ங்க. அது இல்லைங்க, பொண்ணை பார்த்து ஓகே பண்றதுக்கு ஒருத்தன் வர்றான். அவன் பார்த்து சரின்ட்டானா இவன் தாலி கட்டிடுவான். அதோ வந்துட்டாரே. ஏனுங்க, யாருங்க இவரு? நான் சொன்னல அவருங்களா? நில்றாங்க. அப்படியா? ஏனுங்க ஒன்ற ஒரு தராதரம் தெரியாத வீட்டுக்குள்ள வர சொல்றீங்க? என்னடா சொன்ன? யோ, தரத்துல அவனுக்கு என்ன குறைஞ்சு போச்சே? சந்தையில குப்பை கொட்டுற அனாதை பையன் என் மேலேயே கை வச்சவன், அவன் முடிவெடுத்துதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா இப்படி ஒரு சம்பந்தமே எங்களுக்கு தேவையில்லை. அட்டால் போட. இது பாரு ராசப்பா, இவன் முதல்ல வெளியே போனாதான் இந்த நிச்சயத்துமே நடக்கும். என்னடா சொன்ன? ஐயா, நான் இங்க வந்ததுனால ஒரு நல்ல காரியம் நிக்க வேணாங்க. நான் போயிடணுங்க. நீங்க நிச்சயமிட்டு வாங்க. நில்லுப்பா, உன்னை வெளியே போக சொன்னாலும் ஒண்ணுதான், என்ன வெளியே போக சொன்னாலும் ஒண்ணுதான். என்னமோ ஊர்வலத்துல பொண்ணே இல்லாத மாதிரியும் இவன் ஒரு அதிசயமா பொண்ணை பத்த மாதிரி பேசுறான். இங்க பாரு, என்ன பகைச்சிட்டு நம்ம சொந்தத்துல வேற பொண்ணு எடுத்துருவியா இல்ல எடுக்கதான் நான் விட்டுருவேனா? என்னடா சவால் உரையா? உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும். நான் ஒரு காரியத்தை மனசுல நினைச்சு இறங்கன்னா அதை முடிக்காம வீடு திரும்ப மாட்டேன். வெளியில வந்து வேடிக்கை பாரு. என்னமோ அதிசயமா புள்ள பத்த மாதிரி. சம்பந்தத்தை வேண்டாம், பெருசு முந்திக்கிச்சு. வெளியே வந்து பாரு. ஏய், எல்லாரும் வாங்கடா, அவன் என்னதான் பண்றான்னு பாத்துருவான். ஏவாளா ஐயா, ஊருக்குள்ள என் பையனுக்கு பொண்ணே கிடைக்காதுங்கறியா? என்ன எப்படி சொல்றீங்க? ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கோணுங்க. அப்படிங்கிற? ஆமாங்க. ஏய், இந்தா இந்த அப்படி கொடுத்து வச்ச பொண்ணு வேற யாரா இருக்க முடியும்? உன் தங்கச்சி தாப்பா அந்த பொண்ணு. ஐயா, ஐயா கையில வேலைக்கு ஆகாது. தட்டை மாத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியதா. பிரதர், தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா அம்சமான ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு 10 கிலோமீட்டர் பொண்ணு தேடி அலறியடான்னு எனக்கு ஞாபகப்படுத்திங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். நீ வேலைன்னு அனாதின்னு சொன்னோன்னே எனக்கு சூரியன் ஆயிடுச்சு. இப்ப அவர் தங்கச்சி கொடுத்து எனக்கு ஈக்குவலா சம்பந்தம் ஆயிட்டாரு. மாப்பிள்ளை வீட்டு சார்பில் நான் கூப்பிடுறேன். கல்யாணத்துக்கு 2 பேரும் கட்டாயம் வரணும். பொண்ணு வீட்டு சார்பில் நீயும் ஒரு பத்திரிக்கை வச்சிருப்பா. சம்மர் கடையும் கட்டாயம் கூட்டுவாங்க. மாட்டுக்கார வேலா. யாரு? நீங்க தானா? வாங்க. ஆமா, என்ன விஷயம்? வேற ஒண்ணு இல்ல, காலையில இருந்து உங்க அண்ணனை சந்த பக்கமே காணோம். அதான் என்ன ஏதுன்னு கண்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு வளையல் போட வந்தீங்க, அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு உடம்பு பிடிக்க வந்தீங்க, இப்ப எங்க அண்ணனே பிடிக்க வந்துட்டீங்களா? எங்க பிடிக்கிறது, உங்க அண்ணன் தான் பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரே. இன்னைக்கு எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட தைரியமா கேட்கதான் போறேன். நீங்களுமா? ஏற்கனவே உங்க அண்ணன் சொல்லிட்டாரா? ஆஹா, அண்ணன் சொல்லல. இன்னைக்கு நான் கூட கல்யாணத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். அப்படியா? நானே எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீயும் எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்லலான்னு இருக்க. அப்போ உங்க அண்ணன் வந்ததுமே எங்க கல்யாண பேச்ச நீயே ஆரம்பிச்சிடு. என்னது? நான் ஏன் கல்யாணத்தை பத்தி சொல்லலான்னு இருந்தா அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறாப்ல? ஒண்ணுமே புரியலையே. ஆமா, என்ன நீயே முன்னுக்குற? அம்மணி,
ஐயோ உங்க அண்ணன் வந்துட்டாரு. ஏன் அம்மனி நான் எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்கேன்? ஆமா யாரோட இன்னும் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் கூட தான். நீயா? நீ எங்க இங்க வந்த? என்ன நான் கையில தாம்பூல தட்டு? கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி தட்டை மாத்தி போட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுல கூடிய சீக்கிரமே மேலதால சத்தம் கேட்க போறது கண்ணு. என்னது நிச்சயம் பண்ணிட்டு வந்தியா? யாருக்கிட்ட நிச்சயம் பண்ணிட்டு வந்த? இத்தனை நாள் நீ என்கிட்ட பழகுறதையும் பேசுறதையும் வச்சு நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, நான் தான் உன் பொண்டாட்டின்னு எவ்வளவு ஆசைய மனசுல வச்சிட்டு இருக்க தெரியுமா? இப்ப என்னடா கல்யாணம் தட்டை மாத்திட்டு இருந்தியா? அப்படி உன்னை கட்டிக்க போற மொகர கட்ட எந்த ஒரு சக்களத்தியா? சக்களத்துக்கு ஏதாவது பேசுன? எனக்கு போட்டியா வரவ சக்களத்து இல்லாம வேற யாரையா? ஆமா நீ யாரு கல்யாணத்தை பத்தி பேசுற? ஏன் கல்யாணத்தை பத்தி தான். உன் கல்யாணத்தை பத்தி யார் பேசுவா? அப்படின்னா உன் கல்யாணத்தை பத்தியா? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் சொன்னது நம்ம 2 பேர் கல்யாணத்தை பத்தியே கிடையாது. பின்ன நிச்சயம் பண்ணிட்டு வந்தது என்ற தங்கச்சிக்கு. அதன்னு பார்த்தேன். லக்ஷ்மி, இந்த நேரத்துல நீங்க எதுக்காக வந்தீங்க? 2 நாளா உன்னை பார்க்க முடியல, அதனால தான் வந்தேன். லக்ஷ்மி, நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அண்ணன்கிட்ட பேசுனியா? பேச முடியல. ஏன்? நான் சம்மதம் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சம்மந்தம் பேசிட்டாரு. அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? இல்லைங்க, ஆனாலும் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவை மாத்திர சக்தி எனக்கு கிடையாது. அப்போ இத தாங்கிக்கிற சக்தி எனக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். உன் அண்ணன் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார்னு சொன்ன. ஆனா உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரே. என்ன மன்னிச்சிருங்க. என் இதயத்துல நீங்களும் எங்க அண்ணனும் இருக்கிறதா சொன்னேன். இப்ப சொல்றேன், என் இதயத்துல எங்க அண்ணன் மட்டும்தான் இருக்காரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஆம்பளைங்க ராத்திரில நடமாட கூடாதுன்னு சட்டம் போட்டாலும் போட்டாங்க. வயசு பொண்ணுங்கள ராத்திரில வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாளுங்க. இப்ப எங்களுக்கு பகலதான் பயமா இருக்கு. ஆமா. யாரது? நீங்களா? ஆமா, ராத்திரியில நான் ஊருக்குள்ள நடமாடினத ஒத்துக்கிறேன். ஆபீசர, நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் போதாது. ராத்திரியில எதுக்காக வெளியே வந்தீங்கங்கிற காரணத்தை இங்க எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. எப்படி அவசர சட்டம்? சொல்லுவார். ஏடா பாருங்கிற? அது என் சொந்த விஷயம், சொல்ல முடியாது. உங்க சொந்த விஷயமா இருக்கலாம், ஆனா ஊர் கட்டுப்பாட்டை மீறதுனால இது பொது விஷயமாக்கும். உண்மையை சொல்லுங்க, ராத்திரி நேரத்துல எதுக்காக வெளிய வந்தீங்க? என்ன வற்புறுத்தாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை இப்ப இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அவன் ராத்திரி ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. நான் பண்ணது தப்புதான். உங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறினதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் தாராளமா ஏத்துக்கிறேன். வேற வழியில போட்டிருக்கா? நீ கொடுக்குற தண்டனை கொடு. செங்கோடா, அவர் ராத்திரில நடமாடின காரணத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? அவர் பார்க்க வந்தது என்னதான்? அம்மனே, அண்ணா, நானும் இவரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். அத பத்தி உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலான்னு தான் இருந்தோம்.
அதுக்குள்ள நீங்க வேற இடத்துல சம்பந்தம் பேசிட்டீங்க. அது தெரிஞ்சுதான் என்ன பார்க்க வந்தாரு. வேற எந்த தப்பு நடக்கல. இத்தனை பேருக்கு முன்னாடி நான் இதை சொன்னா லக்ஷ்மியோட கல்யாணம் நின்றுடுமோன்னு தான் நான் உண்மையை சொல்லல. என்ன மன்னிச்சிடுங்க. உன்ன வேலா, தாலி எடுத்து கொடுப்பியா? அதை விட்டு தங்கச்சி சவக்கால் அடிக்க போற. விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, ஆனாலும் அண்ணங்கார நீ அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை ஏத்துக்கு தயாரா இருக்க உன் தங்கச்சி. ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்கல, ஆனாலும் அவன் கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுக்காக இவ்வளவு பெரிய அவமானத்தையும் தாங்கி தயாரா இருக்க அந்த பையன். அவங்க ரெண்டு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்காங்க, நாம தான் அவங்கள புரிஞ்சுக்கல. என்ன சொல்றீங்க? என்னத்து சொல்றேன், அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்றேன். அம்மா, உன்னை என் மருமகளாக்கி என்னைக்கு என் வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு கொடுப்படியில்லை. நீ எப்பவுமே என் மகதாங்கிறத சொல்லாம சொல்லி என்ன ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்ற. எல்லாருமா வேலா, நான் ஏற்கனவே சொன்ன தேதியில இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஏற்படுவேன்னு